வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான தொக்கு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கோம். பட் அந்த ரெசிபி வந்து நான் செய்யலைங்க, எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேருந்து எங்களோட ஓன் ஹவுஸ் கிச்சன்லேருந்து செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. வாங்க அது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிரண்டை வந்து அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இப்போ வந்து கொழுந்து பிரண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற முத்தின பிரண்டையெல்லாம் வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் இருக்க பூ இலை அது எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு வந்து பிரண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி இலை அந்த பூவெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும். அதுக்காக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம உடச்சி வச்சுக்கலாம். ஸோ கொழுந்து பிரண்டையே எடுக்கும்போது நமக்கு தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம கொழுந்து பிரண்டையே கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பிரண்டை இப்படி வந்து ஒட்டுக்கா வச்சுட்டு சின்னதாக எந்த அளவுக்கு சின்னதாக முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நமக்கு தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். நாராகவும் வராமல் நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து நல்லா வந்து முருகி வரும் நம்ம தொக்கு செய்யும்போது. ஸோ சிலருக்கெல்லாம் வந்து இந்த இது க்ளீன் பண்ணும்போது கை அரிக்கும். ஸோ அந்த டைமில் தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவங்க வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ கழுவி வந்து நம்ம ஒரு கிச்சன் டவலில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உப்பு எடுத்துக்கோங்க. புளி வந்து உங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தோட கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்து நல்லா வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரும்பு சக்கரை, நீங்கள் வேணும்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கரும்பு சக்கரை எடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள். இது வந்து வரமிளகாய்த்தூள் தான். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது கலரும் வந்து சூப்பராக வரும். அடுத்தது வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கடுகு எடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய தூள் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடானதும் ஆயில் நம்ம வந்து எடுத்து வச்சு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த நல்லெண்ணெயில் வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த ஈரம் இல்லாமல் இருக்கிற பிரண்டையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா வணங்கணும். வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலரே சேஞ்சஸ் ஆகி சூப்பராக வரும். அந்தளவுக்கு நல்லா வணக்கிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து நல்லா வணங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தொண்டைக்குள்ள வந்து ஒரு மாதிரி சாப்பிடும்போது நான் ஒரு சுறுசுறுன்னு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நல்லா வணக்கிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வந்து வணக்கி எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக வந்து வணங்குற வரைக்கும் நம்ம வணக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. எகெயின் வந்து அதே கடாய் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லாவே ஊற்றிக்கோங்க. ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை தழை, அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து கருகாமல் இருக்கணும். அடுத்து வந்து சால்ட்டு, நமக்கு தேவையான சால்ட்டோ நீங்கள் கல்லுப்பு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிரண்டையை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து எல்லாமே அந்த மசாலாலாம் இந்த பிரண்டை கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து அந்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ இந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. புளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாட்ட கரைக்கக்கூடாதுங்க. நார்மலாக வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கரும்பு சக்கரை வந்து ஆட் பண்ணுறாங்க. இது கரும்பு சக்கரை இல்லை வெல்லம் கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து உங்களோட ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து இது அப்படியே கொதிக்கட்டும். அடிக்கடி வந்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அந்த மிக்ஸில் விழுந்து அது வந்து ஊறுகாய் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ தொக்குங்கும் போது கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு வந்து கெட்டு போயிடும். ஸோ பாருங்கள் இப்போ வந்து எந்தளவுக்கு கொதிச்சு தண்ணி வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு.
இனிமேல் வந்து இந்த தண்ணியும் அந்த எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து சுண்ட விடணும். இந்த பிரண்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எலும்புகளுக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் ஊரில் மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிடைக்கும். ஸோ எங்கள் வீட்டில் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி பிரண்டையில் தொக்கு அந்த சட்னி எல்லாமே நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ நம்ம சேனலுக்காக எங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் எங்களை ரிலேட்டிவான அவங்க பேர் வந்து கலை, அவங்க இந்த வீடியோ எடுத்து செஞ்சு எங்களுக்கு அனுப்புனதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சிருந்துருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் தான். ஸோ இந்த எண்ணெயில் இருக்கிறது தப்பு கிடையாது. இந்த எண்ணெய் இருக்கும்போது நம்ம லாங் டேஸ் வந்து வச்சுக்க முடியும். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லாட்டி வெளியே கூட ஒரு 1 month வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.